தஞ்சை பெரிய கோயில் சூரியனோட வெளிச்சத்துல ஜொலிக்குதுன்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா தஞ்சை பெரிய கோயிலினுடைய அவ்வளவு பெரிய ராஜ கோபுரமும் தங்கத்தால முலாமிடப்பட்டிருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, அது உண்மை. அது என்னன்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினதோட நிக்காம அந்த ராஜ கோபுரத்துக்கு இன்னும் அழகு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவ்வளவு பெரிய ராஜ கோபுரத்துக்கும் தங்கத்தால முலாமிட்டிருக்காரு. அதாவது தங்க தகடுகள் அந்த ராஜகோபுரம் முழுக்க பதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. அவ்வளவு பெரிய ராஜகோபுரத்துக்கும் தங்க தகடுகள் பதிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளவு தங்கம் அதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கணும். சரி, அப்படி பதிக்கப்பட்ட தங்க தகடுகள் எங்க போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய ஆட்சிக்கு பின்னாடி வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களோட படையெடுப்புனால, ஆரியர்களோட படையெடுப்புன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்த படையெடுப்புல குறிப்பிடத்தக்க படையெடுப்பு டெல்லியில ஆட்சி நடத்திட்டு இருந்த அலாவுதீன் கில்ஜியால மாலிக் கபூர் அப்படிங்கிறவரோட தலைமையில தென்னாட்டின் மீது எடுக்கப்பட்ட படையெடுப்பு தான் அதுல குறிப்பிடத்தக்கது. 1310 ஆண்டு மார்ச் மாதம் மாலிக் கபூரோட படை தென்னாட்டின் மீது படையெடுக்கிறது. அவரோட படையெடுப்புல தான் தஞ்சை பெரிய கோயில் பெரும் சேதத்துக்குள்ளாகுது. பெரும்பாலும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வேயப்பட்டிருந்த இந்த போர் தகடுகள் அப்பதான் சூறையாடப்பட்டது அப்படின்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இது எப்படி மெய்ப்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்கிருந்து கொண்டு போகப்பட்ட செல்வமானது அலாவுதீன் கில்ஜியினுடைய அரசவை கவிஞரா இருந்த அமீர் குஸ்ரு அப்படிங்கிறவர் எழுதின ஒரு கவிதையிலிருந்து நம்மளுக்கு தெரிய வருது. அவரு மாலிக் கபூரினுடைய இந்த ஒரு வெற்றியில கிடைச்ச செல்வம் மட்டும் 250 யானைகள்ல கொண்டு வரப்பட்ட தங்கங்களா இருந்தது அப்படின்னு அவருடைய ஒரு வரியில குறிப்பிடுறாரு. அதுவும் குறிப்பா இந்த தஞ்சை பகுதியில் ஏற்பட்ட ஒரு வெற்றி அவங்களுக்கு இவ்வளவு செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்தது அப்படிங்கிறது அவரோட கவிதை வரிகள்ல இருந்து தெரிய வருது. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க தஞ்சை பெரிய கோயில் இவ்வளவு அழகா இருந்திருக்கு அப்படின்னா, அன்னைக்கு இருந்த பெரிய கோயில் இன்னும் எவ்வளவு அழகா இருந்திருக்கும்ல. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கருத்துரை பதிவுல பதிவு செய்யுங்க.